பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இது வந்துட்டு 2 டைப்ஸாக உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். 2 டைப்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லி பிரிக்கிறாங்க, ரைட் டு லெஃப்ட்டுன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், பொசிஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x1, y1. ஸோ இதுக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு அசைன் பண்ணுறாங்க. 4, 4 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறாங்க. அடுத்தது x2, y2. இப்போ வந்துட்டு டிடிஏ அல்காரிதம் போது 2 பாயிண்ட்ஸை வச்சுட்டு லைன் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது கான்செப்ட். சரிங்களா? அந்த 2 பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதுனா 4, 4 அண்டு 2, 3 அப்படிங்கிறது 2 பாயிண்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது இதுக்கு வந்துட்டு x1, y1க்கு 4, 4ம் x2, y2க்கு 2, 3ன்னு சொல்லி அசைன் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்தது இந்த வேல்யூஸ் வச்சுட்டு d of x அண்ட் d of y கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ எதுக்காக d of x, d of y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நெக்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ d of x என்ன, d of y என்ன அப்படிங்கிறது 2 டிஃப்ரென்ஸை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ d of xக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x2 மைனஸ் x1. சரிங்களா? இப்போ d of x கண்டுபிடிக்கிறதுக்கு x2 மைனஸ் x1 அப்படின்னா x2ஓட வேல்யூ என்ன நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம் 2. சரிங்களா? மைனஸ் x1ஓட வேல்யூ என்ன மேலே கொடுத்துருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம் x1க்கு 4 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ சம் பாருங்கள், 2 மைனஸ் 4 அப்போ -2 ஆன்சர். சரிங்களா? நம்மளுக்கு d of x கண்டுபிடிச்சாச்சு. d of xோட வேல்யூ வந்துட்டு -2. அடுத்து dy கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். dy equal to y2 minus y1. அப்போ y2க்கு என்ன வேல்யூ நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம், y2க்கு 3ன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். 3 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் y1 என்ன இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், y1 வந்து 4. அப்போ 3 மைனஸ் 4 இதை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா -1ன்னு சொல்லி வருது. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு என்ன, dxக்கும் dyக்கும் வேல்யூஸ் வந்துட்டு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். dxக்கு வந்துட்டு -2 ஆகவும் dyக்கு -1 ஆகவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? எனிஒன்? ஓகே. அடுத்தது நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ x, y ஒரு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. d of x கண்டுபிடிச்சாச்சு, d of y கண்டுபிடிச்சாச்சு. இந்த d of x எதுக்காக கண்டுபிடிக்கிறோம், d of y எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் dx அண்ட் dy கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஸோ இப்போ வந்துட்டு முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அந்த ஒரு ஸ்டெப்ஸ் அப்படின்னு STEP அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? STEPS. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் கெட் ஆன்சர். சரிங்களா? இப்போ ஸ்டெப் மூலியமாக தான் ஒவ்வொரு எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் பொசிஷன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒரு கிராஃப் இருக்குது, இப்படி ஒரு கிராஃப் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. சரிங்களா? இப்போ எக்ஸோட எக்ஸ், ஒய்யோட வேல்யூஸை நம்ம ஸ்டெப்ஸ் மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இங்கே இருக்குது, அடுத்த பாயிண்ட் வந்துட்டு இங்கே இருக்குன்னா அப்போ எக்ஸையும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிச்சா தான் அது ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம லைன் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் பொசிஷன்ஸை ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸை ஆன்சர் கெட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இங்கே பாருங்கள், ABS அப்படின்னு கொடுத்துட்டு d of x greater than ABS d of y அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ஃபார்முலா. சரி, ஓகே சார். இந்த இப்போ நான் கேட்குறேன், d of x அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அது என்ன மீனிங் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் x அப்படின்னு சொல்லி நமக்கு மீனிங். அந்த d of x நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ -2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். சரிங்களா? அதே இதுக்கு எல்லாமே ஓகே. ABS அப்படின்னா என்ன அர்த்தம்னா ABS மீன்ஸ் அப்சல்யூட். சரிங்களா? அப்சல்யூட்டுக்கு என்ன அர்த்தம், இப்போ மீனிங் வந்துட்டு ABSக்கு ஷார்ட் ஃபார்மில் இருக்குது, அதோட எக்ஸ்பேண்ட் வந்துட்டு ABSக்கு அப்சல்யூட் அப்படின்னு இது. சரிங்களா? வார்த்தை தான் அப்சல்யூட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா பாருங்க, மைனஸ் பாயிண்ட்ஸ் கோஸ் டு ப்ளஸ் பாயிண்ட் சேஞ்ச். சரியா? இப்போ மைனஸ் பாயிண்ட்டில் இருந்தது அப்படின்னா அது ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். சரியா? இப்போ மைனஸ் வேல்யூ வந்துட்டு -2 அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இங்கே இந்த அப்சல்யூட் வேல்யூ நான் கொடுக்கும்போது சேஞ்ச் பண்ணும்போது அந்த வேல்யூ என்னவாகும், +2 ஆயிரும். அப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். ABS அப்சல்யூட் வேல்யூ d of x வந்துட்டு எனக்கு வந்துட்டு -2 நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, d of x வந்துட்டு -2. இப்போ நான் அப்சல்யூட் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த -2 வந்துட்டு என்ன ஆகும், +2 ஆயிரும். அப்போ 2 greater than d of y என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன், -1. அப்போ அந்த வேல்யூ என்ன ப்ளஸ் ஆயிரும் அப்சல்யூட் யூஸ் பண்ணும்போது. அப்போ 2 greater than 1. சரிங்களா? இப்போ கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ. அப்போ
கண்டிஷன் வந்துட்டு சரியாயிடும். இப்போ வந்துட்டு பாசிபிலிட்டி சரி அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டி ஆஃப் எக்ஸுக்கு வந்துட்டு ப்ளஸ் வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு, மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் வேல்யூ. நம்ம இங்கே ஒன்று கண்டுபிடிக்கிறோம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டி ஆஃப் எக்ஸுக்கு -2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த -2 அப்ளை பண்ணக்கூடாது டி ஆஃப் எக்ஸில். நம்ம அப்சல்யூட் வேல்யூ நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிறோம் சரியா. அப்போ நம்ம மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் வேல்யூ ஒன்று சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது மைனஸ் வேல்யூவில் -2 அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்துட்டு +2 ஆயிரும் அப்சல்யூட் யூஸ் பண்ணும்போது. நார்மலாக டி ஆஃப் எக்ஸ்னா அந்த வேல்யூ வந்துட்டு -2 தான் சரிங்களா. அப்சல்யூட் டி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல -2 போடக்கூடாது, +2. அடுத்தது +2 greater than 1. ஏபிஎஸ் டி ஆஃப் ஒய் வந்துட்டு -1 இருக்கிறனால அது அப்சல்யூட் யூஸ் பண்ணுறதுனால ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2 greater than 1, அப்போ கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே சரி, ஓகே சரி. இந்த எக்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். எக்ஸுக்கும் ஒய்க்கும் பொசிஷன்ஸ் அதாவது 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். டி ஆஃப் எக்ஸுக்கும் டி ஆஃப் ஒய்க்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃபார்முலா டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x2 - x1 கூட ஃபார்முலா கொடுக்குறோம். அந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸை வந்துட்டு அப்ளை பண்ணி கெட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்டெப்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அதாவது கோஆர்டினேட் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸை நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸுங்கிற ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்தது ஏபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஏபிஎஸ் எதுக்காக அப்படின்னா அந்த மீனிங் என்னன்னா அப்சல்யூட் மைனஸ் வேல்யூ இருக்கிறது வந்துட்டு ப்ளஸ் வேல்யூவாக மாறிடும். ஓகேங்களா, அடுத்தது இந்த ஏபிஎஸ் ஃபார்முலாவில் கண்டிஷன்ஸை செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ டி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஏபிஎஸ்ல வந்துட்டு +2 ஆயிடுச்சு, கிரேட்டர் தன் ஏபிஎஸ் டி ஆஃப் ஒய்ல +1 ஆயிடுச்சு. அப்போ 2 greater than 1 அப்படிங்கும்போது 2 தான் வந்துட்டு பெஸ்ட் சரிங்களா. அது பெஸ்ட்னா அதான் வந்துட்டு பிக்கஸ்ட் வேல்யூ. அப்போ பாருங்க ஸ்டெப்ஸ் வந்துட்டு டி ஆஃப் எக்ஸ், அது எக்ஸோட வேல்யூ என்ன 2. ஓகேங்களா, ஆனால் டி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேல்யூ எடுக்கக்கூடாது. நம்ம எது கண்டுபிடிச்சோமோ கண்டுபிடிச்சது தான் ஃபைனல் ஸ்டேஜாக வச்சுக்கணும். அப்போ ஸ்டெப்ஸ் வந்து என்ன, டி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 2. ஓகேவா, அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸோட இன்க்ரிமெண்ட் என்ன, ஒய்யோட இன்க்ரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. எக்ஸ் இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்துட்டு டாப் மோஸ்ட்டுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள் பாக்ஸ் போட்டு, டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்டெப்ஸ். ஓகேவா, இப்போ எக்ஸ் இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிக்க. அப்போ ஏன் சார் எக்ஸ் இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிக்கணும், நம்ம தான் ஆல்ரெடி எக்ஸை கண்டுபிடிச்சாச்சுல. ஆக்சுவலி எக்ஸ்லேயே வேல்யூ இருக்குதுல்ல 4,2,3 அப்படின்னா ஓகே x1, y1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த ஸ்டேஜுக்கு அப்போ எக்ஸோட வேல்யூஸை இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ எக்ஸோட இன்க்ரிமெண்ட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர்ஸை கெட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் கிராஃபுக்கு அடுத்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும் கிராஃபில். அதுக்காக தான் எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்டெப். டி ஆஃப் எக்ஸ் என்ன, ப்ரீவியஸ் ஸ்லைடில் பாருங்கள். டி ஆஃப் எக்ஸ் என்ன 2. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 2 சரிங்களா. அடுத்தது 2. ஸ்டெப்ஸோட கண்டுபிடிச்சது என்ன, ஸ்டெப்ஸ் மூலியமாக கண்டுபிடிச்சது +2. டி ஆஃப் எக்ஸ் இது என்னது, நார்மல் டி ஆஃப் எக்ஸ் என்ன, இங்கே கண்டுபிடிச்சது வேல்யூ என்ன, அப்சல்யூட்டிவ் வேல்யூ இல்லாமல் -2. அடுத்தது ஸ்டெப்ஸ் மூலியமாக கண்டுபிடிச்சது 2. ஸோ இது ரெண்டையும் டிவைடட் பை பண்ணுறோம் சரிங்களா. அப்போ பண்ணும்போது -2 டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்தா மைனஸ் பண்ணும்போது -1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது சரிங்களா. டிவைடட் பண்ணி மைனஸ்ன்ட்டேன் வகுத்தல் அதாவது டிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். அப்போ எக்ஸோட இன்க்ரிமெண்ட் என்னன்னா -1. அதே மாதிரி ஒய்யோட இன்க்ரிமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய்யோட இன்க்ரிமெண்ட் என்ன, ஃபார்முலா dy டிவைடட் பை ஸ்டெப்ஸ். ஸோ dy டிவைடட் பை ஸ்டெப்ஸ் அப்படின்னா dyல நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1. ஓகே, ஸ்டெப்ஸ் மூலியமாக கண்டுபிடிச்சது 1 சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வேல்யூ இந்த மைனஸ் வேல்யூ இந்த அப்சல்யூட் மூலியமாக கண்டுபிடிக்கும் போது அது ஸ்டெப்ஸாக மாறுதா, அந்த ஸ்டெப்போட வேல்யூ வந்துட்டு 1 சரிங்களா. இப்போ நார்மலாக dy வந்துட்டு -1, ஸ்டெப்ஸ் மூலியமாக கண்டுபிடிச்சது வேல்யூ வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ். அதாவது டி இங்கே நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, டி ஆஃப் எக்ஸ் அது இது. ஓகேங்களா, ஸோ -1 டிவைடட் பை 2. ஓகேவா, இதை வகுத்தல் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, -0.5 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ எக்ஸ் பொசிஷன்ஸை வேல்யூ நான் எடுக்கணும் சரிங்களா. இப்போ x1 y1க்கு இருக்கிற மாதிரியே தான் பொசிஷன்ஸ் நார்மல் x, yக்கு வேல்யூ 4,4 அப்படின்னு சொல்லி இருக்குது சரிங்களா. அடுத்தது இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட், இங்கே தான் வந்துட்டு நம்மளுடைய அல்காரிதம், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். k = 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நான் அசைன் பண்ணுறேன் சரிங்களா. இந்த k = 0 நான் அசைன் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி வந்துட்டு நான் ப்ராசஸ் பண்ணுறேன்னா ஸ்டெப் = 2 சரிங்களா. இந்த ஸ்டெப்ஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ 2 வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா k வந்துட்டு என்ன 2 வேல்யூ வரைக்கும் வரும். இப்போ k = 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா 2 அப்படின்னா 0, 1. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ என்ன, 2க்கு இது 0ங்கிறது ஒரு வேல்யூ, 1ங்கிறது ஒரு வேல்யூ. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தது கேக்கு உண்டான ஸ்டெப்ஸ்க்கு உண்டான வேல்யூ 2. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். x ஈக்குவல் டு இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் k ஈக்குவல் டு இப்போ ஸ்டெப் வந்து 2 அப்படின்னா k வந்துட்டு 2 வேல்யூஸ் வேணும், 0, 1 அப்படின்னு வேணும். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வேல்யூ 3 அப்படின்னு வந்திருந்தது அல்லது 5ன்னு சொல்லி வந்ததுன்னா k-ஓட வேல்யூ எவ்வளோ தூரம் செக் பண்ணணும், நான் 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 0லேருந்து 4 வரைக்கும் நான் செக் பண்ணணும் கேக்கு சரிங்களா. ஸோ இதை பின்னாடி பார்க்கலாம், இப்போ இருக்கிறது மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ k வந்து 0 நான் அசைன் பண்ணிட்டேன், ஸ்டெப்ஸ் வந்துட்டு 2. அப்போ 2னா 2 வேல்யூஸ் எனக்கு வேணும், அதாவது 0 and 1 அப்படின்னு சொல்லி வேணும். அடுத்தது இது ஃபார்முலா யூஸ் பண்ணுற பாருங்க, எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலாக வந்துட்டு x1க்கு தான் வேல்யூ கண்டுபிடிச்சோம், அடுத்தது dy, dx, dy அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்போ வந்துட்டு நார்மல் எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் டிஃபரன்ஸ், இன்க்ரிமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா சரிங்களா. எக்ஸ் கண்டுபிடிக்க நார்மல் என்ன வேல்யூ 4
சரிங்களா. நான் மேலே பாருங்கள் எக்ஸ் கமா ஒய்க்கு நான் என்னன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன் 4, ஃபஸ்ட்டு 4. அடுத்தது எக்ஸோட இன்க்ரிமெண்ட் என்னென்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எக்ஸோட இன்க்ரிமெண்ட் -1 கொடுத்துருக்கேன். அப்போ -1 சொல்லி போட்டுக்கிறேன். சரியா, இது ரெண்டையும் கழிச்சு பார்த்தோம்னா +3 சொல்லி வந்துடும். சரிங்களா. அடுத்தது ஒய்க்கு நம்ம வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஒய்க்கோட வேல்யூ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ y = y + y இன்க்ரிமெண்ட். ஒய்யோட வேல்யூ என்ன, இங்கே நான் அசைன் பண்ணியிருக்கிறது 4, அப்போ 4ன்னு போட்டுக்கிறேன். ஒய்யோட இன்க்ரிமெண்ட் என்ன, -0.5 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கிறேன். அப்போ 4 - 0.5 வந்துட்டு +3.5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூஸ் கிடச்சிச்சு. ஒய்க்கும் ஒரு வேல்யூ, அடுத்தது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 3, அடுத்தது ஒய்யோட வேல்யூ 3.5. சரிங்களா. ஸோ இது வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை கண்டுபிடிச்சானே அடுத்த ப்ராசஸ், ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3,3.5 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஒரு வேல்யூக்கு. அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம 0க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ k = 0ன்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஒரு வேல்யூ வந்து ஒன்றுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸ்டெப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் k = 1, at k = 1. சரிங்களா. அடுத்தது எக்ஸோட இன்க்ரிமெண்ட் பாருங்கள், x = x + x இன்க்ரிமெண்ட். இப்போ என்னது, எக்ஸோட வேல்யூ 3. இப்போ நான் ஏன் 3ன்னு வச்சிருக்கிறேன், நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கேவோட 0th பொசிஷனில் ஸ்டெப் யூஸ் பண்ணி எக்ஸோட இன்க்ரிமெண்ட்டும் ஒய்யோட இன்க்ரிமெண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு பழைய வேல்யூ எக்ஸ் ஒய்க்கு வந்துட்டு 4,4ன்னு சொல்லி போடக்கூடாது. இப்போ நான் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும் அந்த வேல்யூ தான் நான் போடணும், 3,3.5. இதுதான் ஆன்சர் எனக்கு. இனி வரக்கூடிய எக்ஸ் இன்க்ரிமெண்ட்டுக்கு வேல்யூ நான் புட்டப் பண்ணணும், எக்ஸோட வேல்யூ புட்டப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 3,3.5 இங்கே வரக்கூடிய ஆன்சர்ஸை தான் நான் இனி அடுத்த நெக்ஸ்ட் ஃபார்முலாஸில் நான் அப்ளை பண்ணணும். சரிங்களா. x = x + x இன்க்ரிமெண்ட். அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன, நான் முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது 3. ஓகே, எக்ஸ் இன்க்ரிமெண்ட் என்ன, ஸோ நான் மேலே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் -1. ஸோ இது எக்ஸோட இன்க்ரிமெண்ட். அப்போ 3 + -1 இதை கழிச்சோம்னா 2ன்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா. அதே மாதிரி y = y + y இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா. ஒய்யோட வேல்யூ என்ன, நான் முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது 3.5. சரிங்களா, ஒய்யோடைய வேல்யூ புது வேல்யூ. ஸோ அதை வந்து 3.5ன்னு கொடுத்துட்றேன். ப்ளஸ் அடுத்தது ஒய்யோட இன்க்ரிமெண்ட் என்ன, நான் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது ஒய்யோட இன்க்ரிமெண்ட்டு -0.5. சரிங்களா, -0.5 கொடுத்துட்டேன். இதை ரெண்டையும் நான் வந்துட்டு மைனஸ் பண்ணான்னா 3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எனக்கு என்ன பொசிஷன்ஸ் கிடைக்குது, எக்ஸுக்கு 2ம் ஒய்க்கு 3யும் எனக்கு கிடைக்கிது. இப்போ எனக்கு பாருங்கள், எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 3. ஸோ இந்த ஆன்சர் வந்தால் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிற ப்ராப்ளம் வந்துட்டு கரெக்டு. பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் 4,4 அப்படின்னு ஒரு வேல்யூ, 2,3ன்னு சொல்லி ஒரு வேல்யூ நம்ம எடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஒரு சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட்டுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த y2ஓட வேல்யூ நம்மளுக்கு ஆன்சராக வந்துட்டு நம்மளுக்கு வரணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் போது தப்பாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம எங்கேயோ வகுத்தல்லையோ கழித்தல்லையோ நம்ம வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இந்த வேல்யூ பாருங்கள், x2, y2 அதாவது நம்ம கொடுத்துருக்கிறது 2,3 வேல்யூ வந்தால் தான் ப்ராப்ளம் கரெக்ட். சரிங்களா. இப்போ கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தப்பாயிடுச்சு அப்படின்னா, பொசிஷன்ஸ் தப்பாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த அல்காரிதம் மூலிமா எனக்கு எரர் வருது. ப்ரோக்ராம் நான் வந்து கம்ப்யூட்டரில் ரன் பண்ணும்போது எனக்கு எரராக வரும். சரிங்களா. இப்போ நம்ம என்னென்ன பொசிஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், எக்ஸோட வேல்யூ வந்துட்டு கேக்கு அசைன் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது 2,3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே k 0க்கு 3,3.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன பொசிஷன்ஸ் வந்துட்டு ஆன்சராக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா 3,3.5. பாருங்கள், 4,4க்கு ஒரு கிராஃபு, 2,3க்கு பாயிண்ட்டுக்கு ஒரு கிராஃபு. சரியா, ஒரு கிராஃபில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிற பார்த்தியா, அதுதான் வந்துட்டு DD அல்காரிதம். அப்போ மிட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன, தேர்ஃபோர் இன்டர்மீடியட் பாயிண்ட், அதாவது நடுவில் மிட் பாயிண்ட் என்னன்னா 3,3.5. ஸோ இது பாருங்கள் கிராஃபில் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா. இப்போ 3 இருக்குது, அடுத்தது 3.5. ஆல்ரெடி 2 பாயிண்ட் இருக்குது, 2,3ங்கிறது ஒரு பொசிஷன், அடுத்தது 4,4ங்கிறது ஒரு பொசிஷன். சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு DD அல்காரிதமில் சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா உங்களுக்கு வேல்யூஸை வந்து புரிய வச்சது. அடுத்தது கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு கரெக்டாக வந்தால் மட்டும்தான் DD அல்காரிதம் கரெக்டு, மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ப்ரொசீஜர் ரைட்டு அப்படின்னு அர்த்தம்.